ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவர்களுடைய எபிசோட் பயங்கரமாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் எதிர்பார்த்த அளவுக்கு அடி இல்லையோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பட் இருந்தாலும் ஒரு சில பேருக்கு செம்மடி விழுந்தது. அதுலேயும் குறிப்பாக விஜய் பார்வதி இந்த மாதிரி ஆல்ரெடி வந்துட்டு ஒரு வார்னிங் கொடுத்துருந்தார். நம்ம விஜய் சேதுபதி இந்த மாதிரி வந்துட்டு மற்றவங்க பேசும்போது இந்த ஆட்டிடியூட் காமிக்கிறது, இந்த ரியாக்ஷன் காமிக்கிறதுலாம் பண்ணாதீங்கன்னு. இன்றைக்கி திவாகரை வந்துட்டு கேட்டுட்டு இருந்தார் இந்த QC பண்ண விஷயங்களை. ஏன்னா வினோத் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தார், என்னோட எல்லா பாட்டிலும் அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டு இருந்தார். அவருக்கு எனக்கும் ஏதோ பூர்வ ஜென்மத்தில் வந்துட்டு முன்வரதோன்னு நினச்சிக்கிட்டு அவர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருந்தார். அப்போ இவர் வந்துட்டு இல்லை சார், அப்படிலாம் இல்லை சார், நான் நேர்மையாக பண்ணேன் சார், உள்ள நூலாம்படம் இருந்துச்சு அப்படி இப்படின்னு இவர் சொல்லிட்டு இருந்தார். உடனே இங்கே இருக்கிற பார்வதியை வந்துட்டு எந்திரிச்சாங்க. அதுக்கப்புறம் பார்வதி கிட்ட விஜய் சேதுபதி அவர்கள் பேசலை, உட்காருங்கன்னாங்க. உட்கார்ந்ததுக்கப்புறமா வந்து இவர் வந்துட்டு அவரோட தரப்பு விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருந்தார் திவாகர். இல்லை சார், நான் கரெக்டாக தான் பண்ணிட்டு இருந்தேன், எல்லாருக்கும் தெரியும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் வந்துட்டு இவங்க ரியாக்ஷன் எப்படின்னா கழுத்தை பிடிச்சிட்டாங்க. இல்லை பொய் சொல்கிறாரு, நம்பாதீங்க, அப்படியே குழந்தைத்தனமாக பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவர் காண்டாயிட்டார். பார்வதி, இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது. ஒருத்தங்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கீங்களா? ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கீங்க, என்னால் அதை பார்க்க பொறுக்க முடியல. அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறதை வந்துட்டு நான் பார்க்க வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. இதுதான் உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், இதுக்கப்புறம் அதை பண்ணாதீங்க, இது உங்கள் வீடு கிடையாது, சரிங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து வார்னிங் மாதிரி கொடுத்துட்டாரு. அவங்களுக்கு மூஞ்சே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன், விஜய் பார்வதிக்கு ஏற்கனவே பிரச்சனை ஓடினுது தலை மேலே. இதில் இந்த பிரச்சனையும், அதாவது என்னது, வெளியில் போன ஓனாவை வந்துட்டு வேட்டியில் விட்ட கதையாக வந்துட்டு தேவையில்லாமல் வந்து வாயை கொடுத்து புண்ணாக்கிக்கிட்டாங்க இந்த விஜய் பார்வதி. ஸோ விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? தேவையில்லாமல் இந்த மாதிரி பிரச்சனையில் இன்வால்வ் ஆகிற அவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த மறக்காம கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.